அருமையானவர்களே, போதகரோடு கூட விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும் அல்லது ஒரு ஊழியக்காரனுக்கு விசுவாசிகள் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை குறித்து ஆண்டவற்ற வார்த்தை ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லித் தர விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு போதகன் அல்லது ஒரு ஊழியக்காரன் என்பது ஒரு திருச்சபைக்கு கர்த்தர் தன்னுடைய பிள்ளையாக கொடுத்திருக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் ஊழியத்தை உழைப்புக்கு செய்கிறார்கள், ஊழியத்தை மகிமைக்கு செய்கிறார்கள், ஊழியத்தை என்னென்ன காரியங்களுக்கு செய்கிறாங்க. ஆனால் உண்மையாக ஒரு மனுஷன் ஊழியம் செய்தால் அவன் யாருக்கு செய்கிறான்? கர்த்தருக்கு செய்கிறானாம். அப்ப அந்த கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு சில்வர் தண்ணீர் கொடுக்கும் பொழுது பரலோகத்திலே அதன் பலனை யார் கொடுப்பாரா? கர்த்தர் கொடுப்பாராம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்பொழுது உண்மையாக ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரனாக எனக்கு நீங்க ஒரு சில்வர் தண்ணீர் கொடுத்தால் என்னுடைய மனைவி அதற்கு பலன் கொடுக்க மாட்டார், என்னுடைய பெற்றோருக்கு பலன் கொடுக்க மாட்டார்கள். நான் உண்மையாய் ஊழியம் செய்தால் நீங்க கொடுத்த தண்ணீருக்கு பலன் யார் கொடுப்பார்? பரலோகத்தின் ஆண்டவர் கொடுப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே ஊழியமானது விலையேற பெற்றது, ஊழியமானது மகிமையானது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தொழில்களையும் விட ஆசீர்வாதமான தொழில் கர்த்தருடைய ஊழியம். அல்லேலூயா. இந்த உலகத்திலே கஷ்டமான தொழில்கள் என்ன என்பதை குறித்து அமெரிக்க தேசத்தில் இருக்கிற ஒரு நிறுவனம் ஆராய்ச்சி செய்தது. ஒரு கஷ்டமான தொழில், இந்த உலகத்தில் கஷ்டமான தொழில் என்ன என்று ஆராய்ச்சி செய்த பொழுது முதல் 3 இடங்களுக்குள்ளே இந்த போதகர் தொழிலும் வந்தது. ஏனென்றால் போதகர் தொழில் மிகவும் கஷ்டமானது என்பதை இந்த உலகத்து மனிதர்கள் ஆராய்ந்தார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு விசுவாசியினுடைய வீட்டில் நடக்கிற நல்ல நிகழ்வுக்கும் இருக்க வேண்டும், கெட்ட நிகழ்வுக்கும் இருக்க வேண்டும். ஒரு விசுவாசியின் பிறந்த நாளுக்கு இருக்க வேண்டும், செத்த வீட்டுக்கு இருக்க வேண்டும், ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டும், பிள்ளை பருவுக்கு இருக்க வேண்டும். விசுவாசியின் குற்றத்துக்கும் நன்மைக்கும் உடன்பட வேண்டும். இந்த மன காரியங்களை ஒப்பிட்டு அவர்கள் பார்க்கும் பொழுது ஊழியம் சிரமமான தொழில் என்று பட்டியலிட்டு இருக்கிறார்கள். அது ஒரு வகையில உண்மை. இன்னொரு வகையில நான் சொல்லுவேன், ஊழியம் கடினம் தான், ஆனால் அது இலகுவானது. ஏனென்றால் அது கர்த்தருக்காக செய்கிற ஒரு காரியமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. ஒரு மணித்தியாலம் ஒரு இடத்துல போய் ஒரு கதாபிரசங்கத்தை செய்தால் அதற்கு ஒரு தொகை கொடுப்பார்கள். ஆனால் ஒரு மணித்தியாலம் நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுது நீங்க யாரும் எங்களுக்கு தொகை கொடுப்பதில்லை, கர்த்தர் எங்களுக்கு தொகை கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே திருச்சபை என்பது யாரால் வந்தது? திருச்சபை எப்படி உருவானது என்று நீங்கள் பார்த்தால் 1 கொரிந்தியரின் புத்தகம் 12வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27 படிச்சிட்டு 28 படிப்போம். 27. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயிருக்கிறீர்கள். தேவனானவர் சபையிலே முதலாவது நீங்கள் தான் கர்த்தருடைய ஆலயம். முதல் சொல்லுகிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம். கையெட்டி சொல்லுங்க அல்லேலூயா. அதுல மாற்றம் கிடையாது. ஆமென். ஆலயத்துக்குள்ள இல்ல, கர்த்தர் எங்களுக்குள்ள தான் கர்த்தர் இருக்கிறார். நாங்களே கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஆலயங்களாக இருக்கிறோம். அதுல மாற்றம் இல்ல. ஆனா அடுத்த வசனத்துல சொல்லுகிறார், நீங்கள் ஆலயமாய் இருந்தாலும் நீங்கள் ஒன்று கூடுவதற்காக தேவன் திருச்சபையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கையை தட்டி கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே ஆலயம் நாங்கள் தான். ஆகவே நாங்கள் சொல்ல முடியாது எனக்குள்ளதான் ஆண்டவர் இருக்கிறார், நான் வீட்டில் இருந்து ஆராதிப்பேன், ரோட்டில் இருந்து ஆராதிப்பேன், எங்கேயும் ஆராதிப்பேன், அது நல்லதுதான். ஆனால் ஆலயம் நீயா இருந்தாலும் தேவன் திருச்சபையை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சபை கர்த்தரால் உருவானது. மனுஷரால் உருவான சபை இடிந்து போகும், மனுஷரால் உருவான சபை உடைந்து போகும். கர்த்தரால் உருவான சபையை யாராலும் இடிக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. ஏனென்றால் சபை கர்த்தரால் உருவானது. அல்லேலூயா. திருச்சபையை யார் ஏற்படுத்தினார்? கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆகவே அந்த சபையை ஆண்டவர் ஏற்படுத்தி என்ன செய்கிறார்? அந்த சபையில் என்ன செய்கிறார்? தேவனானவர் முதலாவது திருச்சபையிலே அப்போஸ்தலரையும்
இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் பின்பு சுகமாக்கும் வரங்களையும் பின்பு ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாசைகளையும் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற தேவனானவர் திருச்சபையில போதகர்களை ஏற்படுத்தினார். ஆமென். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் இப்படி எல்லாம் ஏற்படுத்தி அந்த சபைக்கு யார் ஏற்படுத்துகிற ஆண்டவர்? போதகர். சொல்லுங்க, போதகர். போதகர். கையெழுத்தி சொல்லுங்க, போதகர். போதகர். உங்களுடைய போதகரை யார் ஏற்படுத்தினார்? கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. சபையை ஏற்படுத்தின கர்த்தர் போதகரை என்ன செய்கிறார்? ஏற்படுத்துகிறார். இப்ப இந்த போதகர் பிழை செய்தால், இந்த போதகர் தவறு செய்தால் அவரை நீக்க வேண்டியது யாரு? கர்த்தர். நீங்கள் எலெக்ஷன் போட்டு நான் வந்தா நீங்க நீக்கலாம். ஆமென் சொல்லுங்க. இப்ப சில சபைகளை எலெக்ஷன் மூலமா போதகரை தெரிவு செய்வாங்க. அப்படி சபையார் எலெக்ஷன் பண்ணினால் பிழை செய்தா நீங்களே எலெக்ஷன் போட்டு நிப்பாட்டலாம். ஆனால் நீங்க எலெக்ஷன் பண்ணி வரவில்லை, கர்த்தர் ஏற்படுத்தி தான் போதகர் வந்தார். நீக்க வேண்டியது யாரு? கர்த்தருக்கு தான் அந்த உரிமை இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அவரை நீக்க வேண்டும் என்றால் முழங்கால் பாடிட்டு ஜபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கட போதகர் 14 வருஷத்துக்கு முன்னுக்கு நல்ல மனுஷனப்பா, எல்லாரோட அன்பா இருந்தாரப்பா, இப்ப எரிஞ்செறிஞ்சு விழுகிறாரப்பா, முதல்லலாம் விசிட்டிங் ஓடி வந்தாரப்பா, இப்ப விசிட்டிங்கே வராமப்பா, அவரை மாத்தி விடுங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க ஜபிக்க வேணும். நீங்க ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை கேட்டு என்ன செய்வார்? ஓ, உண்மைதான், இவன் அப்ப நல்லா தான் இருந்தா, இப்ப கட்டுப்பட்டான், போடாங்காலே நாம் படுக்கையில கிடந்துரும், வேறொரு ஊழியக்காரனை கத்தர் வைப்பார். ஆமென் சொல்லுங்க. இதுதான் ஒழுங்கு, இதுதான் முறை. அல்லேலூயா. ஜோன்சன் கடிதம் எழுத முடியாது, பாண்டி கடிதம் அடிக்க முடியாது, நீங்க கடிதம் அடிக்க முடியாது. ஏற்படுத்தினவர் தான் அவனை இறக்க முடியும். ஆமென். எப்படி இறக்குவார்? அவருக்கு பல வழிகள் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அப்படித்தான் இறங்காட்டில் அவர் மேல இருந்து என்ன செய்வார்? ஒரு அடி போடுவார், அப்படியே புழுத்து செத்து போடுவான். பிரசங்க பீடத்திலே ஒருவன் பிரசங்கம் பண்ணினானாம். அந்த பிரசங்கத்தை ஜனங்கள் கேட்டு, ஓ, இது தேவனுடைய வார்த்தை என்று சொன்ன பொழுது அவன் இன்னும் துள்ளி பிரசங்கம் பண்ணினான், தேவனுக்கு மகிமை கொடுக்காமல். அப்பொழுது வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனை அடித்தார், அவன் புழுத்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரசங்க பீடத்தை ஒருவன் தீட்டுப்படுத்தும் பொழுது அவனை கர்த்தர் அடிப்பார். ஆமென். நீ அடிக்க கூடாது, அது கர்த்தருடைய வேலை. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதுவே மனமார நீங்க நம்பர். இதெல்லாம் உண்மையா நாங்களே எங்களுக்கு சொல்ல முடியாது. வேறொரு ஊழியக்காரர் தான் வந்து சொல்லுவேன். நான் வேற சபைகளுக்கு போகும்பொழுது தாராளமாய் சொல்லுவேன், அவங்களோட ஊழியக்காரங்களை விசுவாசிகளை எப்படி வைத்திருக்க வேணும்னு சொல்லி. அதெல்லாம் சொல்லாததாலும் தெரியல, நமக்கு பிரச்சனையே தெரியல. ஆகவே உங்களுடைய போதகரை யார் ஏற்படுத்தி இருக்கிறார்? அதை ஒத்துக்கொண்டவங்க மட்டும் வலது கையொத்தி ஆமீன் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப ஆமீன் சொல்வீங்க, பிறகு என்ன சொல்வீங்களா? இயேசுக்குமா தானே நடந்தது. அவர் எருசலேமுக்கு போய்கள் என்ன சொன்னாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. அதே வாய்கள் 2-3 நாள்ல என்ன சொல்லிச்சது? இவனை சிலுவையில் அறையுங்கள். அறையும். சீலி எல்லாம் விரிச்சு கழுதையில ஆண்டவரை ஏத்தி அந்த குருத்தோலை ஆட்டி ஆட்டி தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா சொல்லுங்க. ஓசன்னா, ஓசன்னா. நல்ல கையை சொல்லுங்க. ஓசன்னா, ஓசன்னா. என்கிற போதகர் நல்லவர். சொல்லுங்க, நல்லவர், நல்லவர். அல்லேலூயா. இதே வாயோரு கொஞ்ச நாள் மாறி என்ன சொல்லுது? இவனை சிலுவையில் அறையும். சொல்லுங்க, அறையும், அறையும். அது ரியலான. ஆகவே நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, தெய்வம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையை இப்பொழுதும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே ஒரு போதகனை, ஒரு ஊழியக்காரனை தேவன் திருச்சபையில ஏற்படுத்தி இருக்கிறபடியால் அந்த போதகருக்கு ஒரு விசுவாசியாக நீ என்ன செய்ய வேண்டும் என்கிறான 3 கடமைகள் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இருக்கிறது. அதை நீங்கள் ஒரு நாளும் மறக்க கூடாது. நான் இந்த இடத்துல போதகராக இருக்கலாம், அல்லது சிலவர்களுடைய தலைமை சபை சொல்லலாம், காண நிப்பாட்டுங்க, நீங்க வேற இடத்துக்கு போங்கன்னு சொல்லி வேறொரு போதகரை கொடுக்கலாம். உங்களுக்கு கர்த்தர் ஒரு
போதகரை கொடுத்தால் அவருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய 3 கடமைகளை கர்த்தருடைய வார்த்தையில் நான் பேச விரும்புகிறேன். எழுதுங்கள், எழுதாதவர்கள் மனசிலே ஆழமாய் எழுதி கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு ஊழியக்காரன் ஒரு இடத்துக்கு வந்து தூசியை தட்டினால் நியாய தீர்ப்பு பெருசாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரன் வந்து மனதுக்கத்தோட இப்படி தட்டிட்டு போனார் என்றால் அந்த வீட்டுக்கு நியாய தீர்ப்பு என்னவா இருக்குமா? சோதோம் கொமோரா பட்டணத்தோட அதிகமா இருக்கு. ஆகவே இன்றைக்கு நிறைய சாபங்கள் அந்த பகுதிகள் இன்றைக்கும் வறண்டு போய் இருக்கிறது. நிறைய தேவதாசர்கள் எங்கெங்கெல்லாம் சிதைக்கப்பட்டார்களோ அந்த இடங்கள் விடிவு காணாத இடங்களா இருக்கும். ஆகவே தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு கிருபை தேவனுடைய மனுஷர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆகவே கருமன் ஒரு போதகருக்கு ஊழியக்காரர், இந்த 2ல நான் எதை முதல் சொல்ல வேண்டும் என்று போராடினா நான் இதைத்தான் முதலாவது சொல்ல வேண்டும். முதலாவது, கர்த்தர் கொடுத்த போதகனை, கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரனை ஒவ்வொரு விசுவாசிகளும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பக்கத்துல உள்ள கையை கொடுங்க. கையை கொடுத்து, யாரும் கை கொடுக்காம நிக்காங்க, ஒரு ஆளுக்கு கை கொடுத்து, கதிரில் இருக்கிறவங்க முன்னுக்கோ பின்னுக்கோ திரும்பி கையை கொடுத்து சொல்லுங்க, முதலாவது ஆண்டவர் உங்களுக்கு தந்த போதகரை நல்லா மிதியுங்கோ. அல்லேலூயா. தமிழ் ஆபத்து. கையோடுங்க. ஆமென் சொல்லுங்க. மானாவுல இப்படி ஒரு விசிறி போடுறீங்களா என்ன வந்துடும்? அதுதானோ என்னவோ தெரியாது, நமக்கு அது மாறி நடக்கிறது. கர்த்தர் கொடுத்த ஒரு தேவ மனுஷனை ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர்களை நாங்கள் மதித்து நடக்க வேண்டும் என்று 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். 5:12 படிங்க. தெசலோனிக்கேயர் 5:12 282 புதிய ஏற்பாடு. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து, அல்லேலூயா, கையெத்தி சொல்லுங்க, அல்லேலூயா, கையெத்தி சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு பின்னுக்கு இந்த வசனத்தை பாஸ்டரை பார்த்து சொல்லுங்க. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் விசாரணை செய்கிறவர்களை நீங்கள் மதித்து, அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்காக பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள்ளாக உங்களை விசாரித்து கர்த்தருக்குள்ள உங்களுக்கு புத்தி சொல்லுகிற தேவதாசர்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? மதிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையெத்தி சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, கையெத்தி சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களுக்காக ஊழியம் செய்கிற, உங்களுக்காக பிரயாசப்படுகிற, உங்களுக்காக ஜெபிக்கிற, வீட்டுக்கு வந்து புத்தி சொல்லுகிற தேவதாசர்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மதிக்க வேண்டும். ஒரு பிள்ளை விட்டுட்டு அம்மா அப்பா என்ன சொல்ல, பாஸ்டர் ஒருக்க வந்து பிள்ளைக்கு சொல்லுங்க. கணவன் பிள்ளை விட்டுட்டு மனைவி என்ன சொல்ல, பாஸ்டர் அவருக்கு சொல்லுங்க. மனைவியை குறித்து கணவன் சொல்றானே, ஒவ்வொருவருக்கும் வந்து புத்தி சொல்லிக் கொண்டு இருக்கிறாரே, அந்த ஊழியக்காரனை நீங்கள் மதிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஊழியக்காரனுக்கு மனைவி இருக்கு, ஊழியக்காரனுக்கு பிள்ளைகள் இருக்கு, ஊழியக்காரனுக்கு தேவைகள் இருக்கு. எவ்வளவோ குத்தப்படும் பொழுதும் அவர் வந்து தன்னுடைய வேலையை கர்த்தருக்காக செய்யும் பொழுது அவரை நீங்கள் மதிக்க வேண்டும். சமீபத்தில் நடந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் வீட்டை விட்டு போகும்பொழுது என் மனைவி சொன்னா, பிள்ளைக்கு டியூஷன் காசு கட்ட வேணும். ஆனா உண்மையிலேயே என்னுடைய பர்ஸ்ல அந்த என்னுடைய பணம் என்று இல்லை, அதாவது பிள்ளைக்கு டியூஷன் கொடுக்கிற பணம் இல்லை. ஆனா நான் போய் ஒரு படிக்கிற பிள்ளைக்கு நான் கொஞ்சம் காசு கொடுக்கிறேன். அந்த பிள்ளைக்கு டியூஷனுக்கு போறதுக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் நான் கொடுக்கிறேன். ஆனால் என்னுடைய வீட்டிலே அதே டைம்ல கால் பண்ணி கேட்ட பொழுது என்னிட்ட கொடுக்க பணம் இல்லை. 2 நாள் பொறு சேர்த்து கட்டுவோம். அப்ப பாருங்கள், அதை போய் நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவேனா, இந்த பிள்ளைக்கு கட்ட காசு இல்லை அப்படி சொல்லுவேனா?
இல்ல. எவ்வளவோ பிரச்சனைகள் வேதனைகள் இருந்தாலும் அதை ஸ்டாக் பண்ணிட்டு சிரிச்சு கொண்டு பிரைஸ் தி லார்ட், ஒரு தேத்தனியை தாங்க குடிச்சிட்டு போவோம், கதிரையை வெளியே போடுங்க, ரெண்டு கதையை கதைப்போம். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? குடிச்சீங்களா? நிம்மதியா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள் விசாரணை செய்கிற தேவ பிள்ளைகளை மதிக்க வேண்டும் என்று தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரிடத்திலும் அதிகமாய் ஆண்டவர் விரும்புகிறார். Hallelujah. அவரை மிதிக்காத, அவரை மதிக்க கற்றுக்கொள். Amen. நான் நினைக்கிறேன் கடந்த கிழமை என்று நினைக்கிறேன், நான் யாழ்ப்பாணம் அவசரமா போகிறேன். துணுக்காயிலே ஏஜோசுக்கு அருகிலே ஒரு சகோதரனுடைய சபைக்கு ஒரு விசுவாசி அவர் இருந்து ஒருவரோடு கதைத்துக் கொண்டிருந்தார். நான் வேகமாய் போகிறேன். அவர் என்ன செய்கிறார்? நான் அவரை காணவில்லை. ஆனால் திடீர்னு பார்க்கிறேன், ஒரு ஆள் படி சரத்தை கழட்டு பார்த்தால் அவர் கண்டுட்டு தான் சண்டு கட்டியிருந்த சரத்தை கீழே விட்டு விடுகிறார். அப்போது கதைத்தவர் அதற்குரிய ஒரு மரியாதையை கொடுக்கிறார். நான் அவரோடு கதைக்கவில்லை, கிட்ட போகவில்லை. ஆனால் போதகருடைய மோட்டார் சைக்கிள் போவதோடு செய்தது ஒரு சின்ன படியன் அல்ல, என்னை விட வயது நிறைந்தவர், என்னை விட எல்லாம் நிறைந்தவர் தான். ஆனால் போதகர், எங்கள் போதகர் போகிறார் என்று அந்த சண்டு கட்டை அவுக்கும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. Amen. அல்லேலூயா. Hallelujah. பார்க்கிறவன் என்ன நினைப்பான்? அவங்கள் சபை ஒரு ஒழுக்கமான சபை, போதகரை இப்படி மதிக்கிறார்கள் என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யம் உடைக்கப்படாது, கட்டப்படும் என்று நம்புறவன் மட்டும் கையை தட்டி கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. Hallelujah. ஆகவே கர்த்தருக்குள்ளாக அன்பாய் விசுவாரித்து, கர்த்தருக்குள்ளாக உங்களுக்கு போதனை செய்து, உங்களோட வீட்டுக்கு வராவிட்டாலும் ஒரு டெலிபோன் எடுத்து உங்களை விசுவாரிக்கிற அந்த தேவ தாசர்களை நீங்கள் மதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Amen. அடுத்த வசனம் சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் வாசித்த வசனத்துக்கு அடுத்த வசனத்தை படியுங்கள். அவர்களுடைய கிரியை நிமித்தம், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. Hallelujah. அவர்களை மதித்து நடவுங்கள். இது கடவுளுடைய வார்த்தை. நீங்க ஒரு சைவக்காரனை பாருங்க, ஒரு ஐயரை எப்படி மதிக்கிறான். ஒரு ஆர்சி பிள்ளைய பாருங்க, ஃபாதர் எப்படி மதிக்கிறாங்க. ஃபாதர் எப்படி கூப்பிடுறாங்க சொல்லுங்க பாப்போம். எப்படி கூப்பிடுவாங்க? ஃபாதர ரோமன் கத்தோலிக்காரர் எப்படி கூப்பிடுவாங்க? உங்களுக்கு அதுவும் தெரியாது சொல்லுங்க. இல்ல, தமிழ்ல கூப்பிடுவாங்க சுவாமி. என்னது? சுவாமி. சுவாமி. ஜெபம் முடிஞ்ச பிறகு ஃபாதர் காலில கை கும்பிடா போக மாட்டாங்க. ஒரு மௌலானாவுக்கு முஸ்லிம்கள் கொடுக்கிற மரியாதை என்ன? ஆனால் உண்மையாக ஒரு தேவனுடைய மனுஷனா இருதயத்தில் சுமந்து ஜபத்தில் கொண்டு போகிற ஊழியக்காரருக்கு நாங்கள் கொடுக்கிற மரியாதை என்ன? ஏதாவது சொல்லிட்டா போன் எடுக்க மாட்டோம், ஏதாவது சொல்லிட்டா முகம் பார்க்க மாட்டோம், ஏதாவது சொல்லிட்டா கதைக்க மாட்டோம். இதுவரைக்கும் நல்லா இருந்திருப்போம். இந்த நேரம் வந்தாரா, பார்த்தாரா, கதைச்சாரா, சிரிச்சாரா, எத்தனையோ கதைகளை இழுப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உனக்காக பிரயாசப்பட்ட தேவ ஊழியக்காரனை நீ ஒரு நாளும் மதிக்காமல் இருக்கக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் வீட்டுக்கு வராரா, ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு வராரா, என்ன செய்யணும்? பிரைஸ் தி லார்ட், சந்தோஷம் பாஸ்டர் வாங்க, அதுதான் வரவேற்பு. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருப்பேன், என்ன இதை திருப்பி சொல்றேன். ஒரு டீச்சர், அவர் இருக்கிற இடத்துக்கு ஒருக்கா நான் போனேன். மாத்திரமல்ல, அவங்க குடும்பம் ஒரு மதிப்பான குடும்பம். அவங்க ரட்சிக்கப்பட்டதை அறிந்தேன். ஆகவே அவங்களுக்கும் நான் தேவையான ஆளா இருந்தபடியால் நான் அந்த வீட்டுக்கு போனேன். சிம்பிளா ஒரு அரைக்கை ஷர்ட்டும் நோமலா தான் போனேன். ஒரு பாஸ்டர் மாதிரி டிட்டோப்பா போயில, நோமலா போனேன். டீச்சர் அவ கண்டுட்டா. அவங்களோட வீடு பெரிய மாடி வீடுகள், நல்ல நல்ல செழிப்பா இருக்கிறாங்க. ஆகவே எனக்கே அந்த வீட்டுல எனக்கு கூச்சம். அந்த டீச்சர்ட்ட கையை பார்த்து இப்படியே தான் இருந்தது, இப்படித்தான் இந்த பிசைஞ்சு கொண்டே இருக்கிற. அதாவது ஒரு பெரிய ஆள் வீட்டுக்கு வந்திருக்கிறார், அவருக்கு பதட்டம். ஐயோ பாஸ்டர் வந்துட்டீங்க, பாஸ்டர் வந்துட்டீங்க, பாஸ்டர் வந்துட்டீங்க. எனக்கு என்ன, நான் தான் மதிப்பு கொடுக்கணும். ஆனா அவர் எனக்கு என்ன செய்தார்? அதே வாரத்துல எங்கட ஒரு கிளவின்ற வீட்டை போனேன். அவன் சொல்லுங்க, அந்த மனுஷனுக்கு அதில் கூட இல்லை. ஒவ்வொரு மாசத்துக்கு ஒருக்கா நான் போய் ஏதோ அன்று செய்யறது.
நான் போறேன், மனசு கஞ்சி படிச்சு கொண்டு இருக்குது. நான் வந்து மோட்டர் சைக்கிளை நிப்பாட்டி கோன் அடிச்சு திரும்பவே இல்லை. கிட்ட போய் பேரை சொல்லினே என்றான். மனுஷன் என்ன சொல்லி தெரியுமா? ஓ, இப்பத்தானோ வழி தெரியுது. அல்லேலூயா. அடுத்த சொல்லிச்சு, காத்து வீசி, உண்மையா போய் சொல்லல ஆண்டவர், காத்து வீசிட்டு தொஞ்சாலி பக்கம் பேரனக்க பார்த்து சொல்லுச்சு, டேய் பாய் எடுத்து போடுறா அவருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இதுதானப்பா இயலாத தொழில். ஆமென் சொல்லுங்க. ஒரு இடத்துல போக ஒன்று கையப்பி செஞ்சு கொண்டு நடுங்கி கொண்டு நிக்குது, இன்னொன்றுட்ட போக இதுதானோ வழி என்று கேட்குது. மதியங்கப்பா. தேவனுடைய பிள்ளைகள் வீட்டுக்கு வரும் பொழுது, தேவனுடைய போதகனாக, தேவனுடைய ஊழியக்காரனாய் ஒரு மனுஷன் வரும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்னது மரியாதை? ஒரு கராச்சி ஒருத்தன் வச்சிருக்கிறானா, பஸ்ஸுக்கு அந்த வேலைக்கு போற மரியாதை கொடுக்கணும். ஒரு ஏஜிஎஸ் இருக்கா, ஏஜிஏக்கு ஜிஎஸ் மரியாதை கொடுக்கணும். ஒரு பிரின்சிபல் இருக்குதா, வைஸ் பிரின்சிபலை நடுங்கி கொண்டிருக்கணும். பிரின்சிபல் ரூமுக்கு போயலாம். ஆனால் எப்பவுமே ஒரு நியாய போல பாவிக்கப்படுறாள் யார் சொல்லுங்க அப்பா? போதகர். வாங்க கதில இருந்து கொண்டு காலை ஆட்டி ஆடி வாங்க இருங்க, அந்த வீட்டுக்கு போய்த்தான் என்ன, ஜபிச்சுதான் என்ன. இது வெளிப்படையா உண்டு நான் கேட்கிறேன்னு நீங்க நினைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இயேசு ஒரு போதகரா வச்சுக்கொள்ளுங்க. மார்க்கு 15:2. மார்க்கு 15:2 வாசிங்க. மார்க்கு 15:2. பிலாத்து அவரை நோக்கி நீ ஜூதருடைய ராஜாவா என்று கேட்டான். நீ ஜூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு நீர் சொல்லுகிறபடிதான் கரங்களை தட்டி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லா 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்து பிலாத்து என்ன கேள்வி கேட்கிறான்? நீ சொல்லுங்க, நீ சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நீ. ஏன் அவன் அன்றைக்கு அவன் தான் ராஜாவா இருக்கிறான், அரண்மனையில் இருக்கிறான். கடவுளை பார்த்து கேட்கிறான், நீ ராஜாவா என்று கேட்கிறான். அப்ப ஆண்டவர் ஓமடா பரதேசி என்று சொன்னாரா? இல்ல. ஆண்டவர் எப்படி சொல்றான்டா? நீர் சொல்லுகிறபடி சொல்லுங்க. நீர் நீர் நீ நீர் நீ நீர் நீர். அப்படி உலகத்து மனுஷன் மரியாதை கொடுக்கவில்லை, ஆனா ஆண்டவர் மரியாதை என்றால் என்னவென்று அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். கையை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீ நான் என்று கலைக்க கூடாது, பேர் சொல்லி கலைக்க கூடாது. ஒரு தேவனுடைய தாசனுக்கு விரோதமாக மரியாதையற்ற வார்த்தைகளை ஒரு ஆண்டவற்ற பிள்ளைகள் பேசக்கூடாது. நீங்க நம்ம பாண்டி வாங்க பாண்டி வாங்க பாண்டி வாங்க. இது எத்தனையாம் தேதி எழுதியிருக்கணும் வாசிங்க. 2013 ஆண்டு 2013 ஆண்டு இந்த செய்தி எழுதி வச்சு பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். நீங்க நினைப்பீங்க இன்றைக்கு பாசத்துல சொல்லிட்டு போட்டு தாக்குறாரு. இல்லையாப்பா, நான் இங்க பிரசங்கிக்கிறேன். என்ன இங்க பிரசங்கிச்சா சொல்லுவாங்க அவர் தனக்காக பிரசங்கிக்கிறார். இன்றைக்கு மட்டும் பிரசங்க விட்டுருங்க, அடுத்த கிழமை கத்தருக்கு சித்தமாட்டா நான் நிற்பேன். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு மட்டும் நான் பேசுறேன், விட்டுருங்க. ஒரு தேவனுடைய தாசனை நீங்கள் மதிக்க வேண்டும், எடுத்தறிஞ்சு கதைக்க கூடாது. வாயின் வார்த்தைகள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், தனக்கு விரோதமாய் கதைத்த ஒரு மனுஷனுடைய நாவு என்ன செய்துட்டுதாம்? கதைக்க முடியாதபடி மறத்து போய்விட்டதாம். வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் ஒரு ராஜா கை நீட்டினான், நீட்டின கை மடக்காதபடிக்கு விரைத்து போனது. இன்றைக்கு தேவையில்லாத விரைப்புகள், இழைப்புகள், வருத்தங்களுக்கு காரணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தேவ பிள்ளைகளை மதிக்காதது. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு 2 பேருக்கு இடையில பிரச்சனை நடக்குது, போலீஸ் வந்து கூட தீர்க்க முடியல, பாஸ்டர் வந்துட்டாரா உடனே போக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார்.
இந்த வாரத்தில் ஒரு பிள்ளைக்கு நான் சொன்னேன், பிள்ளை நீ இந்த கதைக்காத, சத்தம் போடாத. அந்த பிள்ளை என்ன சொல்லுச்சு, பாஸ்டர் நீங்க சொன்னபடியா இன்றிலிருந்து நான் கதைக்க மாட்டேன். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. போலீஸ் கூட சொல்லி கேட்காம இருக்கலாம், ஆனால் பாஸ்டர் சொன்ன அவங்க கேட்பாங்க என்று இந்த உலகம் உங்களை பற்றி சொல்லத்தக்கதாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஹalleluya. யாருக்கும் கொடுக்காத மரியாதை, யாருக்கும் கொடுக்காத ஒரு கனம் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த போதகனுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய திருவுள சித்தமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் போதகன் என்பது ஒரு தாயின் கருவிலே உருவானவனாய் இருந்தாலும் அவன் பரலோகத்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பரலோகத்தால் ஆண்டவற்ற ஆணி வாய்ந்த கரத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அந்த ஆசீர்வாதத்துக்கு குறுக்கு வழியில நீ வரவும் முடியாது. உண்மையை செய்கிற மனுஷனை சோர்ந்து பண்ணவும் முடியாது. அவனை உற்சாகப்படுத்த வேண்டுமே ஒழிய அவமதிக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. என்ன பொறுத்தவரை நீங்க ஒரு ஜிஎஸ் ஆபீஸ்ல இருக்கலாம், ஏஜிஎஸ்ல இருக்கலாம், ஒரு ஸ்கூல்ல இருக்கலாம், எங்க இருக்கலாம். உங்களோட போதகர் வந்தா நீங்க உடனே எழும்ப வேணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு எழும்பிட்டு இருக்க வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. போதகர் போனா, நான் நேற்று கவனித்தேன், ஒரு சகோதரனோட கதைக்கும் பொழுது மோட்டார் சைக்கிள் ஓடினார், நிப்பாட்டிட்டு மோட்டார் சைக்கிள் எழும்பி நின்று கதைத்தார். அப்படி இருக்க வேணும். ஆமென் சொல்லுங்க. போதகருக்கு சமமா மோட்டார் சைக்கிளை விட்டுட்டு அங்கே கதை அளக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அவற்ற மோட்டார் சைக்கிள் நிக்கல, அப்படியே நேர கொண்டு முன்புற ஹாய் அப்படி கை கூடாது. போதகரோட நக்கல் விடக்கூடாது, கிறந்தி விடக்கூடாது. ஒரு கனத்தை, ஒரு மரியாதையை கொடுத்து வாழ கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். நீங்க நக்கல் விட்ட நானும் விடுவேன் தானே பாஸ்டர், அப்படி சொல்லக்கூடாது. நீங்க நக்கல் விட்ட நானும் விடுவேன் தான் சொல்லக்கூடாது. முடிந்த அளவுக்கு இந்த உலகத்து மனுஷருக்கு எங்கள் இருதயத்தில் உங்கள் தேவ மனுஷனுக்கு ஒரு முக்கியமான இடத்தை கொடுங்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. டெலிபோன்ல முதலாவது உங்களோட அம்மாவோ, உங்களோட அப்பாவோ, உங்களோட கணவனோ, மனைவியோட பேர் சேவ் பண்ணி வச்சிருந்தால் அடுத்த சேவில் இருக்க வேணும் உங்களுடைய போதகர். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்க சேவ் பண்ண வேணும். ஒரு நாளும் தேவதாஸ் என்று சேவ் பண்ணக்கூடாது. பாஸ்டர் தேவதாஸ், போதகர் தேவதாஸ். ஒரு நாளும் சொல்லுங்க என்று சொல்லக்கூடாது, சொல்லுங்க பாஸ்டர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதை நான் உங்களுக்கு சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரனை கதைச்சால், ஒரு விசுவாசியை கதைச்சா முதலாவது சமாதானம் சொல்லுங்க. ஆமென். Praise the Lord சொல்லுங்க. ஆமென். வீட்டுல சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறீங்க, யாரோ சொல்லிட்டாங்க கேட்க, உடனே பாஸ்டர் போனா உடனே ஒன் பண்ணுங்க. பாஸ்டர் போன் எடுத்தா கட் பண்ண கூடாது. அல்லேலூயா. நடுக்கத்தோட செயல்பட வேணும். ஆமென். நான் செய்யறேன் அப்படி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எங்களுக்கு எனக்கு எவ்வளவு முக்கியமான கோல் வந்தாலும், நான் எத்தனை தடவை ரோட்ல போகும்போதெல்லாம் என்னுடைய போதகரம் அடுத்தால் கூட நான் நின்றுதான் ஆன்சர் பண்ணுவேன். ஒரு முறை நான் இதுல முருகண்டியால வருகிற இரவு ஜோயக்கால போன் நம்பர் வருகுது. ஆகவே இதை மோட்டர் சைக்கிள் ஓடிக்கொண்டு கதைக்கல. ஆகவே நின்று அதை கதைச்சு எல்லாம் முடிச்சிட்டு தான் சொன்னேன். நான் ரோட்ல காட்டுக்குள்ள நிக்கிறேன். அவர் சொன்னார், சரி சரி முதல் சொல்லிக்கலாமே, சரி போன்னு சொன்னார். நான் அப்படியே போனை வச்சுட்டு மோட்டர் சைக்கிள் சட்டக்கு சட்டக்குன்னு சத்தம் கேட்குது. என்னென்னு பார்த்தா இஞ்சாலி கரைக்கு அங்காளி கரையில ஒரு ஆள் காதை அடிச்சு கொண்டு நிற்கிறார். எல்லாம் நாங்கள் சொல்ல போனாங்கிற காலங்கள் போதார். ஆமென் சொல்லுங்க. யானை நிற்குது தும்பி கையோட, வந்தவருக்கா தடவி விட்டுருந்தா கதை போயிருக்கும். அது பார்த்து கொண்டு நீ கதைச்சிட்டு போ, நான் அதுக்கு பிறகு போறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஒரு ஆளுக்கு மரியாதை கொடுக்கிறேன், நான் உனக்கு மரியாதை கொடுக்கிறேன், போட்டு வாடான்னு சொல்லிவிட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது, உங்கள் போதகரை என்ன செய்ய வேண்டும்? 1 தெசலோனிக்கர் 5 நாங்க வாசித்த வசனம் தான். 13 படிங்கள். அவர்களுடைய 5:13 அவர்களுடைய 2 தெசலோனிக்கர் 5:13 அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணி கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களுக்குள்ளே சமாதானம் இருங்கள். அல்லேலூயா. இப்ப மறுபடி ஒரு கையை கொடுங்க. அல்லேலூயா. கையை கொடுங்க. முதலாவது உங்களோட பாஸ்டரை நல்லா மதியுங்க. மதிச்சுட்டு போட்டு ரெண்டாவது அவரை வம்புக்கு இழுங்க. சொல்லுங்க. அப்படியா இருக்கு. என்ன செய்யுங்க? அன்பு செய்யுங்க. என்ன செய்யுங்க? சொல்லுங்க. என்ன செய்யுங்க? அன்பு செய். சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? அன்பு செய். இந்த மதிக்கிறது அன்பு, இது எதுல முதல் சொல்றேன்னு நான் யோசிச்சேன். வசனம் முதலாவது அன்பு கொடுக்கிறதுக்கு முன்னுக்கு என்ன கொடு? மதிப்பு கொடு.
மதிப்பு கொடு போதகனுக்கு. மதிச்சிட்டு அப்படியே போயிட, நீ பாஸ்டரா மதிச்சிட்ட அவ்வளவுதான் போயிடாத. இரண்டாவது, உன்னுடைய இருதயத்துல அவனுக்கு ஒரு அன்பை வைத்திரு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னுடைய ஊழியக்காரனை நீ நேசிக்க வேண்டும். ஆமென். உன்னுடைய போதகனை நீ நேசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்கள், சும்மா சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனைக்கு வர முடியாம எனக்கு தடை வந்துட்டது, மனச்சோர்வு வந்துட்டது. என்ன செய்வீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ஆராதனை என்ன மாதிரி நடந்திருக்கு? திடீரென்று ஆக்களை மாத்தி கீத்தி சபை ஏதோ செய்திருக்கும். ஒரு ஒரு நல்ல ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு வருஷத்துக்கு பாஸ்டர் இல்லைன்னு யோசிச்சு பாருங்க. இருந்துட்டாவது ஒருக்காவது வருகிறது அந்த மனுஷன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சில இடங்களுக்கு அடிக்கடி வாரேன். இந்த ஜாசோ வீடு, தர்மராசன வீடு, இந்த தென்னியங்குளம் வீடு எல்லாம் இருந்துட்டு ஒரு கதை. அதுவும் ஜாசோ வீடு பக்கத்துல ஒருண்டாலே போயிடலாம். வருஷத்துல ஒருக்கா தான் போறேன். வருஷத்துல ஒருக்கா போய் விசிட்டிங். அதுவும் இல்லாமல் போயிடுமே. எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தாலும் அம்மா ஆட்சி என்று கேட்கிற அந்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுடைய அன்பை இழந்து விடுவோமே, அந்த தவிப்பு இருக்குதா? யாரா கதைச்சா இதுக்காகத்தான் பாஸ்டர் இப்படி செய்திருக்கிறார். நாங்களும் நினைச்சோம் ஏதோ உண்டு, பாஸ்டரும் பயங்கர ஆளடா, இதுக்காகத்தான் செய்திருக்கிறார். எல்லா சத்தங்களும் வந்து கேட்கும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. சாமுவேல் ஒரு சூப்பர் ஆள். சவுல் வந்து சொல்றான், எல்லாம் நீங்க சொன்னெல்லாம் செய்யிட்டேன். அப்ப சாமுவேல் கேட்கிறான், என்ற காதுல விழுகிற சத்தம் என்ன? தேவனுடைய தாசர்களாய் நாங்கள் கேட்கிற சத்தம் என்ன? ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் தேவ பிள்ளைகள் நேசிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திருவுள சித்தமாக இருக்கிறது. ஆமென். தேவன் சிலுவையிலே தொங்கும் பொழுது தன்னோடு கூட இருந்த அந்த ஜோவானை பார்த்து, இதோ உன் தாய் என்று சொல்லி, அந்த தாயை பார்த்து சொல்லுங்க, இதோ உன் மகன் என்று சொல்லி தன்னுடைய ஊழியத்தை கர்த்தர் ஒப்பு கொடுத்து சென்றார். ஆமென். தன்னை நம்பி தாய் தகப்பனை விட்டு ஊழியத்துக்கு வந்த அந்த பிள்ளை, அந்த குழந்தை பிள்ளைய ஒரு தாயிட்ட ஒப்பு கொடுத்து இயேசு சென்றார். இன்றைக்கு இந்த போதகனை ஆண்டவர் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்து தந்திருக்கிறார். நம்புறவன் மட்டும் கையை தட்டி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்கு சிலுவையில ஜீவன் போகும் பொழுது ஜோவானை தாயிட்ட கொடுத்தது போல ஒவ்வொரு தாயாகிய உங்களுக்கு ஆண்டவர் அடியவனை தந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். என்னட்ட உங்களை தந்திருக்கிறார், உங்கள்ட்ட ஆண்டவர் என்ன தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதுதான் சத்தியம். ஆமென். அதுதான் விஷயம். ஆமென். உங்களை என்னட்ட தருவார் என்றால் என்ன ஆண்டவர் உங்கள்ட்ட தந்திருக்கிறார். ஆமென். ஆகவே அந்த தேவ மனுஷனை அன்பாய் நேசிக்க வேண்டும். ஆமென். உலகத்தில் ஒரு வேலை செய்தா சிம்பிளா ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம்? தர்மத்துல என்ன ஒரு கூலியாளுக்கு எவ்வளவு சம்பளம்? 3000. சரி, எனக்கு 3000 ரூபாய்க்கு வேலை செய்ய தெரியாது ஐயா, 2000 ரூபாய்க்காவது செய்ய தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஒரு மாசத்துக்கு எவ்வளவு? 60,000 ரூபாய். சிம்பிளா 50,000 உழைக்கலாதா? அல்லது சுத்தமாத்து வேலை செய்ய இயலாதா? அல்லது நான் என்ன வேலை இல்லாமல ஊழியத்துக்கு வந்தேன்? வேலை செய்தானே ஊழியத்துக்கு வந்தேன். வேலையை ரிசைன் பண்ணித்தான் வந்தேன். நான் அதுக்கு உடன்படுறதும் இல்லை. அழைச்சவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். வேலை செய்துதான் என்னை போஷிக்க வேண்டும் என்றால் ஏற்கனவே கர்த்தர் என்ன வேலை வச்சிருப்பார். இந்த வேலை தேவையில்லை, மீனை பிடிக்கிற வேலை தேவையில்லை, ஆட்களை பிடிக்கிற வேலை தான் என்று என்னை அழைச்சாரே, அதைத்தான் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் செய்து கொண்டிருக்கிறேனே ஒழிய இந்த உலகத்திற்காக அல்ல. அந்த நேசம், அந்த பாசம், அந்த அன்பு ஒவ்வொரு தேவ பிள்ளையிட்டும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரமா படிங்க குஞ்சுகள். 2 ராஜாக்கள் 4:8. 2 ராஜாக்கள் 4:8. சீக்கிரம் படிங்க. 2 ராஜாக்கள் 4:8. ஆ ஆ ஆ எலிசா என்கிற போதகர், சொல்லுங்க, எலிசா என்கிற போதகர், எலிசா என்பது ஒரு போதகர் சூனேம் என்ற ஊருக்கு போகும் பொழுது அங்கே ஒரு ஸ்திரீ போதகருக்கு சாப்பாடு கூப்பிட அழைத்தாள். அதே போல வடகாடு என்னும் ஊரிலே தேவதாஸ் என்னும் போதகர் ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். ஆமென்.
ஆமென் சொல்லுங்க. எலிசா சூனேமுக்கு வந்தார், தேவதாஸ் வடகாட்டுக்கு வந்திருக்கிறார். அதுதான் விஷயம். இப்ப இந்த சூனேம் என்ன ஊரால் அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள்? பாஸ்டர், உங்களை எனக்கு சாப்பாடு கொடுக்க வேணும் போல இருக்குது, ஒரு வீட்டை வாங்க என்று கூப்பிடுகிறாள். அடுத்து தொடர்ந்து படிங்க. அப்படியே ஒரு நாள் தான் சாப்பிட்டான். அதுக்கு பிறகு எப்பெல்லாம் அந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போறானோ அப்பொழுதெல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டர் மாட்ட கூத்து பெரிய கூத்து. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒருக்கா இடம் கொடுத்தீங்களோ விட மாட்டாங்க, ஒருக்கா நல்ல சாப்பாடு கொடுத்தீங்களோ மறக்கவே மாட்டாங்க. எலிசா மறக்காம என்ன செய்யறான்? எப்பெல்லாம் மாறணும், அடே அந்த வீட்டுல எனக்கு நல்ல சாப்பாடுடா, நல்ல கோழி அடிச்சு தருவாங்க, நல்ல அன்பா இருப்பாங்க, அப்போ எங்க சாப்பாடு கேட்டாலும் சாப்பிட மாட்டார், நான் அங்கதான் சாப்பிடணும் என்று சொல்லி அவர் அந்த இடத்துக்கே போய் வந்து கொண்டிருந்தார். அந்த ஸ்திரியும் இந்த எலிசாவை நேசித்தாள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தன்னுடைய போதகரை அவள் நேசித்தாள். அடுத்த வசனம் படிங்க. அடுத்த வசனம். அவள் தன் புருஷனை நோக்கி பார்த்தாள். ஆமென் சொல்லுங்க. அவள் என்ன செய்யறாள்? தன் புருஷன், ஐயா சொல்லுங்க, நோக்கி இவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் என்ன பாருங்க, ஒரு என்ன பாருங்க சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பொம்பளைகளுக்கு தான் ஆம்பளையில பற்றி தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஆம்பளையில் இழிச்ச வாயல் அரை வந்து கை கொடுத்தா மச்சான் நின்றுட்டுவான். ஆனா பொம்பளை பார்வையை வச்சே சொல்லுவாள். அல்லேலூயா. ஐயோ கவனமங்க, என்னையே தூக்கி கொண்டு ஓடிடுவான். இந்த பொம்பளை செக் பண்ணுகிறாள் இந்த போதகரை. நல்ல ஆளா, நல்ல கொஞ்சம் குளப்படி டீமா பாக்குறான். பார்த்தா அவளுக்கு விளங்கிட்டது, ஓகே ஆள் சூப்பர் ஆள் தான், தேவ பிள்ளை தான். புருஷன் சொல்றாள், இங்க வந்து போற ஊழியக்காரன் இருக்கிறாரல்ல, அவர் சாதாரண ஆள் இல்லையங்க, அவர் உண்மையான தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நான் இது ஆவியில இல்லை, என்ற மாமிசத்துல கேட்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையா அல்லது கள்ளமா கண்ணடிக்கிறவனா? அவன் சொல்லுங்க, யார் என்று நினைக்கிறீங்க? அப்ப நீங்க எப்ப கடைசியா உங்களோட புருஷன் பஞ்சையா காய்ச்சிருக்கீங்க? தேவன் பாசர் ஒரு ஊழியக்காரன் தான். எப்ப காய்ச்சிருக்கீங்க? கதைக்கிறீங்களே. அவள் வீட்டில் கதைச்சாள். இல்ல இல்ல, நாங்க மற்றாக்களை மாதிரி அவர் எடுக்கக்கூடாது, மற்றாக்களை மாதிரி அவர் தேவையில்லாத கதை கதைக்கிறாள் இல்ல, தேவையில்லாத பார்வை பார்க்கிறாள் இல்ல, வீட்டை குழப்புறாள் இல்ல, அவர் வீட்டை சமாதானப்படுத்துகிற ஒரு தேவனுடைய தாசன் என்று நான் அவரை காண்கிறேன். அவர் ஒரு தேவனுடைய மனுஷன் என்று நான் காண்கிறேன். ஆமென் என்று சொல்லிட்டு அவள் தன்னுடைய அன்புக்கு ஒரு அடையாளத்தை வைக்கிறாள். தொடர்ந்து வாசியுங்க. நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாட்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். அல்லேலூயா. அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். அல்லேலூயா. கையை தட்டுங்க. ஆமென் சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த ஸ்திரீ என்ன சொல்லுகிறாள்? அப்பா, எங்க வீட்டு மேல் மாடியில ஒரு அறை கட்டுவோம். என்ன கட்டுவோம்? ஒரு அறை. எப்படி யோசிக்க பாருங்க. அந்த அறை வந்து பாஸ்டருக்கு தான். ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த அறையில ஒரு கட்டில் வையுங்கப்பா, அந்த கட்டிலுக்கு ஒரு மெத்த போடுங்கப்பா, அதுல ஒரு மேசையும் வையுங்கப்பா, அந்த மேசையில ஒரு குத்து விளக்கு வைங்க. குத்து விளக்குன்ற அந்த காலத்துல ஒரு வீட்டுல குத்து விளக்கு இருந்தா அவன் பெரிய ஆள். அந்த குத்து விளக்க வையுங்கப்பா. அவர் விரைக்குள்ள ஏதாவது வாசிக்கணும்டா வாசிக்கணும், ஜபிக்கணும்டா ஜபிக்கணும். அந்த அறைக்குள்ள நானும் போக கூடாது, நீங்களும் போக கூடாது. அந்த கட்டில் அவருக்கு, அந்த மேசை அவருக்கு, அந்த குத்து விளக்கு அவருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்படிப்பட்ட பெண்களாய் இந்த சபை எழும்பும் என்றால் வெகு சீக்கிரமே எழுப்புதல் இந்த கிராமத்தில் வரும். உயிர் மீட்சி இந்த கிராமத்தில் வரும். ஆசீர்வாதம் இந்த கிராமத்தில் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையிலே ஒரு வீடு கட்டும் பொழுது அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஊழியக்காரனுக்கு ஒரு அறை கட்டுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பாய் ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு உடுப்பு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷம் உடுப்பு வேண்டும் பொழுது ஒரு ஊழியக்காரனுக்கு உடுப்பு எடுக்க வேண்டும். ஒவ்வொரு மாசத்திலும் ஒரு நன்மை வரும் பொழுது ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் தேவன் வைத்திருக்கிற ஒழுங்கு. ஆமென். அதுகளை நாங்க கேட்டோமா? இந்த 28 வருஷமா கேட்டோமா?
இந்த 14 வருஷமா எப்பயாவது எனக்கு ஒரு வீடுதா, ஆடு காணிக்கேத்தா, மாட்டை காணிக்க கேட்டோமா? அதான் ஒரு ஊழியக்காரன் சொன்னார், எங்கிட்ட வார பாசர் நெட்டுகளும் எங்கட ஆட்டு பட்டிகளை வந்து அதை பார்த்து பார்த்து கேட்பார், ஒரு ஆடுதாடா, ஒரு ஆடுதாடா. எப்பயாவது உங்களை விட்ட வந்து நான் கேட்டிருக்கிறேனா? ஆமென் சொல்லுங்க. தந்தாலும் கொண்டு போவோம் தான் இருக்கிறேன். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு வழியரங்கமாய் உங்களுக்காக ஊழியம் செய்ய வேண்டும், அவ்வளவு வழியரங்கமாய் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு அன்பு. அன்றைக்கு நான் ஒரு இதை அறிஞ்சுதானோ ஆவியிலே ஒன்று தெரிய போன திருவிருந்துக்கு நான் என்ன சொன்னேன், அதை நீங்க வேற மாதிரி யோசிப்பீங்க. பாஸ்டர் ஏதோ ஒன்றெல்லாம் ஆண்டவர் வழிநடத்துல சொன்னேன், ஒவ்வொரு ஆம்பளைகளும் விசேஷமா எனக்கு என்ன பண்ணி தரணும், ஒரு டொபி கணக்க கேட்கல, ஒரு பவுன் சங்கிலி கேட்கல. ஒவ்வொரு சேர்ச்சுக்கு வர ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளைகளும் பாஸ்டர்ட்ட கையில கொண்டு வந்து ஒரு டொபியை தந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி கேட்டேன். யார் செய்தீங்க? இது நக்கல் நினைச்சிருப்பீங்க, பகுடி நினைச்சிருப்பீங்க. அதை செய்திருந்தால் எத்தனையோ பிரச்சனைகள் சமாதானமாய் கர்த்தர் மாத்தி இருப்பார். ஒரு ஆத்துமா கூட செய்யல, ஒரு ஆத்துமா கூட செய்யல. ஒரு 10 ரூபா டொபி வண்டி கொடுக்க தெரியாது. 10 கேள்வி கதைக்கிறீங்களா? என்ன நியாயம் ஐயா, என்ன நியாயம்? ஒரு நாள் சேர்த்து கூட்டியிருப்பீங்களா? ஒரு நாள் புட்டி துடைச்சிருப்பீங்களா? ஒரு நாள் தேவ ஊழியக்காரனை ஆசீர்வதிச்சிருப்பீங்களா? என்ன கதை கதைக்கிறீங்க? நான் ஊழியக்காரன் எப்படி வந்தேன்? எனக்கு மூத்த ஊழியக்காரனுடைய உடுப்பு துவைத்தேன், அவர் குளிக்கிறதுக்கு தண்ணி அள்ளி கொடுத்தேன். அது மாத்திரமல்ல, அவர் ஊழியத்துக்கு போயிட்டு வந்து பேசிங்க, அன்பை கொடுங்க. அல்லேலூயா. அன்பை கொடுங்க, அன்பை கொடுங்க, வம்ப கொடுக்காதங்க. அன்பை கொடுங்க, வம்ப கொடுக்காதங்க. கோய்க்காதங்க. அச்சா பிள்ளைங்க, எனக்கு பிடிக்காத கறியில் உண்டு உருளைக்கிழங்கு கறி. என்ன கறி? உருளைக்கிழங்கு கறி. ஒரு கிளவிட்ட போனேன்னு பாருங்க, அன்றைக்கு உருளைக்கிழங்கு, ஆனால் நல்ல ஆட்டக்காரி அரிசி போட்டுச்சு, சோறு பிடிக்குது, கறி என்ன செய்யல, பிடிக்கல. நான் அந்த இடத்துல அம்மா கறி பிடிக்கலன்னா அந்த மனுஷன் என்ன நினைக்கும்? நான் வடிவா சாப்பிட்டு எந்த அளவுக்கு புழுங்கிலமோ புழுங்கி நான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நல்லா இருக்கம்மா, கிழங்கு எனக்கு நல்லா பிடிக்கும். அந்த மனுஷன் அதை உள்ளுக்கு எடுத்துட்டு, அல்லேலூயா. இப்போ ஒரு கொஞ்ச காலம் சென்றுட்டுது, அந்த வீட்டில் கொண்டாட்டம். என்னது கொண்டாட்டம்? எல்லா உதவி ஊழியக்காரங்க, நானும் போறேன். மாடு கோழி எல்லாம் அடிச்சிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. பிடிச்ச ஐட்டம் மாடு நிக்குது. ஆமென் சொல்லுங்க. அங்க ஒரு தடவை எனக்கு மாற்றச்சியை போட்டுக்கொண்டு பாசர் சாப்பாடு கொண்டு வரான். இந்த கிழவி எங்க நின்றுச்சதோ தெரியல, ஓடி வந்து அல்லேலூயா, பாசருக்கு நீ சாப்பாடு போடாத, நான் போடுறேன். அவருக்கு எந்த உருளைக்கிழங்கு நல்லா பிடிக்கும். அல்லேலூயா. இஞ்சி தின்ற குரங்காட்டம். ஆமென். கையுக்கு வந்தது என்னத்து கட்டல, வாய்க்கு கட்டலே, மாடு போயிட்டது. ஆனா அந்த மாடு போடுற அந்த கிழவின் அன்பு இருக்கு பாருங்க. பாசருக்கு ஒரு சட்டியில உருளைக்கிழங்கு வச்சிருக்குது. அல்லேலூயா. ஐயோ, இந்த பாசர் வருவார், கறி கொடுக்க சின்னதா வச்சிருக்குது, தட்டையலுமா. அப்படி வளர்ந்த உடம்பு தானே ஐயா இந்த உடம்பு. அவன் சொல்லுங்க, நீங்க நினைக்கிறீங்க இங்க திண்டு திண்டு வந்த? இல்ல இல்ல, ஓனான் விழுந்த கறி சாப்பிட்ட உடம்பு. அவன் சொல்லுங்க, ஒரு வீட்டை போன பொழுது சாப்பாடு செய்தா ஓனான் விழுந்து அவங்களே சாப்பிடல. நான் நீ கொண்டு வா. அல்லேலூயா. ஓனானா போச்சு, பாம்பா போச்சு, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ சில சண்டை ஸ்கூல் ஊழியம் செய்யலாம், எனக்கு இப்ப நான் மறந்துட்டேன். ஆனா அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க எங்க வீட்டுக்குள்ள வந்து பழஞ்சோறு சாப்பிட்ட நீங்கள் பாஸ்டர். ஆமென் சொல்லுங்க. எனக்கு சிரிப்பாக்கணும், இவ்வளவுக்கு எவ்வளவு கட்ட வேலையெல்லாம் செய்திருக்கிறேன்னா. அல்லேலூயா. ஐயா ஊழியம், ஐயா தேவனுடைய ஊழியமான், தேவனுடைய ஜனங்களோடு அன்பா இருந்த ஊழியங்கள். என்னுடைய மனைவிக்கு சில ஊழியக்காரருக்கு சொல்றது, ஊழியம் வந்து பலத்தால் செய்கிறது இல்ல, ஊழியம் இருதயத்தால் செய்கிற காரியம். ஆமென். அந்த மனசு உடைஞ்சால் ஊழியம் செய்ய முடியாது. ஆமென். ஆகவே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உங்கள் தேவ மனுஷனை நேசிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5 சொல்லப்படுகிறது, உங்களுடைய ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். உங்களுடைய தேவ மனுஷனுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அன்பா இருந்தால் அவர்களை தாங்குவீர்கள், அன்பா இருந்தால் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவீர்கள். அல்லேலூயா. அன்பா இருந்தால் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவீர்கள். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். எழுந்து நின்று முதலாவது மதியுங்கள், இரண்டாவது உங்கள் போதகரை நேசியுங்கள், மூன்றாவது உங்கள் போதகருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்.
அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. பாஸ்டருக்கு கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஆண்டவர் தந்த தேவதாஸ் பாஸ்டருக்கு கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும். எபிரேயர் 13:10 வாசிப்போமா? எபிரேயர் 13:10 இல்ல 17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. உங்களுடைய போதகருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஒரு போதகன் தன்னுடைய திருச்சபைக்காக என்ன செய்ய வேண்டுமா? விழித்து இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சபைக்காக அவன் விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சபையில் ஒரு பிரச்சனையா அவன் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். சபைக்காக ராப்பகல் உழைக்க வேண்டும். விசுவாசிகளுக்காக அவன் வாழ வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. வாழ்க்கையிலே அங்கே நான் அநேக அனுபவங்களுக்கான 2-3 நான் சொல்லுகிறேன். ஒரு தடவை அது அப்ப கனகாலத்துக்கு முன்னுக்கு நான் நினைக்கிறேன் 7-8 வருஷத்துக்கு முன்னுக்கு நானும் என்னுடைய மனைவி மூத்த பிள்ளையை தான் நினைக்கிறேன். 2வது பிள்ளை பிறந்துச்சு. அல்ல குழந்தை பிள்ளையா தெரியல. ஒரு இரவு போல எனக்கு தகவல் வருது. ஐயோ ஒரு ஆளுக்கு பேய் அடிச்சிட்டுது வாங்கன்னு சொல்றாங்க. ஆகவே என்ன செய்யறது? வீட்டுல ஒருத்தரும் இல்ல, குழந்தை பிள்ளையோட மனுஷி. ஆனாலும் பேய் அடிச்சிட்டுது. அது கட்டாயம் போக வேணும். ஊழியக்காரன் பேய் அடிச்சதை டாக்டர் பார்க்கல, அது பாசனம் பார்க்க வேணும். ஆமென் சொல்லுங்க. ஆகவே அந்த நாளிலேயே நான் போன உண்மையை நான் சொல்லுகிறேன். என் சரித்திரத்திலே பார்த்த அழியாத உண்டு, அதுவும் உண்டு. அந்த மனுஷன் முதுகுல பேய் அடிச்சு அடையாளம் அப்படியே இருக்குது. அங்க ஜபிக்க தொடங்கினாங்க. எல்லாருமே அந்த இரவு தனியா ஜபிச்சு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்னொரு தடவை ஒரு இரவு ஒரு போன் பெருகுது. ஒரு மகள் எடுக்கிறார். நீங்க வீட்டை வாங்க பாஸ்டர். நான் கடை ஏன் வீட்டை வாரது? இருட்டா போயிட்டது, மத்த சாமமா போயிட்டது. இல்ல நீங்க இப்ப வீட்டை பெறணும். அம்மா அழுது கொண்டு இருக்கிறார். நான் கடை ஏன் அம்மா அழுகிறார்? இல்ல கனவு கண்டுட்டா. என்ன கண்டுட்டா? கனவு. யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுல கனவு கண்டாலும் பாஸ்டர் போகப்படும். ஆமென் சொல்லுங்க. இந்த ஜோசேப்பை கொண்டு போய் விட்ட மாதிரி, கண்ட கனவுக்கு அர்த்தத்தை சொல்ல மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. கனவு காட்டுறது நீங்கள், அர்த்தம் சொல்றது நான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதை விட பரிதாபம் சிலவுல ஆசையா வீடு வழியா போய்க்கல. உங்க சொல்லுங்க பாஸ்டர் நேற்று உங்களை கனவு கண்டனா. என்னமா கனவு கண்ட? நீங்க மல்லாவில பிறண்டு போய் கிடக்குறீர்கள் பாஸ்டர். அல்லேலூயா. பாஸ்டர் மல்லாவில கிடக்குறீங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல. என்னன்னு சொல்லுவாங்க? பிறண்டு போய் கிடக்குறீங்களே. அல்லேலூயா. இதுக்கு என்னன்னு பதில் சொல்றது? ஆமென். நான் என்னத்தை சொல்றது? உனக்கு இந்த மனசுல நான் என்ன செய்தேன்? பிறண்டு போயிட்டேன். என்னன்னு சொல்லவும் மேலாது. அல்லேலூயா. மற்ற ஊழியக்காரர் மாதிரி முகத்தை முறைக்கவும் தெரியாது. அப்படியா? பிறண்டு போட்டேனா? ஜெபம் பண்ணமா? அல்லேலூயா. சமயத்தில் தினேசர் தான் பாஸ்டர் நீங்கள் தான் வரணும் 12:30 உங்களை தான் கூப்பிட்டு நிற்கிறான். வந்தனா வரலையா? எவ்வளவு தூரங்களா இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக விழித்திருக்கிறோமே. தினேஷ் எத்தனை நேரம் குளத்துல போய் வாட்ச் பண்ணிருப்பேன். ஆமென் சொல்லுங்க. என் தினேஷ்ல காசு வேண்டவா? அடே பாவம் செய்யாயடா, அதை கண்ட கூட சேராதடா. உங்களோட பிள்ளைகள், உங்களோட புருஷன், உங்களோட மனுஷிமார் ஒரு பாவத்தை செய்தா நான் எவ்வளவாக மனமறிஞ்சு பின்னுக்கு தெரிஞ்சிருக்கிறேன் என்பதற்கு கர்த்தர் ஒருவரே சாட்சியாக இருக்கிறார். சில விசுவாசியை பற்றி சில விசுவாசிகள் பொய்யான தகவல்களை கொண்டு வரும் பொழுது அவங்களை பேசிட்டு உங்களோட குற்றங்களை எங்கள் மேல ஏற்றுக்கொண்டு மூடி மறைச்சு கொண்டு எத்தனை நாட்கள் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். இப்போ ஒவ்வொருவரை பற்றி குற்றம் சொல்லுவாங்க. ரோபர்ட் சரியான்னு கேட்பாங்க. ஜோன்சன் சரியா, பாண்டி சரியா, ரூபன் சரியா, மயூரன் சரியா, அப்படி என்றெல்லாம் கேட்கல. ஒரு ஆளுக்கு சுத்தம் பண்ணி உங்களை ஒரு தாய் பறவையை போல பாதுகாத்து எங்கள் மேல எல்லா பணிகளையும் எடுத்து இந்த ஊழியத்தை குற்றப்படாதபடிக்கு நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. குழந்தை பிள்ளையை சமாளிக்கணும், பெரிய பிள்ளையை சமாளிக்கணும். இப்படித்தான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். ஆமென் சொல்லுங்க. என்ற மனைவி அதிகமா கொஞ்ச நாள் கேள்வி கேட்பா, எங்களோட கதைக்கிறீங்களா, எங்களோட நேரம் செலவழிக்கிறீங்களா இல்ல.
ஆனா நான் வந்தோடனே வீட்டுக்குள்ள வரும் பொழுதும் போன் வரும். போன் வந்து ஒரு முறை நல்ல அவசரத்துல வாரேன், ஒரு பிள்ளை எடுத்து சொல்லுது, தாய் எடுத்து சொல்றேன், உங்களோட கதைக்க போறான் அம்மான்னு சொல்லி பொடியனை கொடுக்க, பொடியன்னு சொல்றேன், நான் உங்களுக்கு கதை சொல்ல போறேன் தேவன் மாமா. என்ன சொல்ல போறேன்? நீ போடா சொல்லலாம். சொல்லப்பா என்ன கதை? ஒரு ஊர்ல ஒரு அரசன் இருந்தாராம். ஆமென் சொல்லுங்க. கேட்கிறேன், சின்ன பிள்ளை சொல்றதையும் கேட்கிறேன், பெரியவன். அதனால இன்னும் தெரிய சில குழந்தை பிள்ளைகள் சொல்லுங்க, மாமா உங்களை எனக்கு நல்லா பிடிக்கும். அல்லேலூயா. ஒரு குழந்தை பிள்ளை சொல்லிச்சா மாம்பழ பாஸ்டர். ஆமே, நல்ல சந்தோஷமா இருந்துச்சு. அல்லேலூயா. பெரியாக்கள்லாம் கருப்பு பாஸ்டர் சொல்லுவாங்க, குண்டை நண்டுவாங்க, தடிய நண்டுவாங்க. ஆனா குழந்தை பிள்ளை சொல்லிச்சு என்ன பாஸ்டர்? மாம்பழ பாஸ்டர். குண்டனை எப்படி சொல்லிச்சு அந்த பிள்ளை? மாம்பழம் மட்டும் சொல்லிச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பிள்ளை சொன்ன விஷயமும் உண்டுதான், நீங்க சொல்ற விஷயமும் உண்டுதான். ஆனா அந்த பிள்ளைக்கு இருக்கிற பக்குவம் எங்களுக்கு மாம்பழம் மண்டாலே விளக்கப்படும். நான் குண்டா இருக்கிறேனே. ஆனா அதுல ஒரு இனிமை, அதுல ஒரு அன்பு, அதுல ஒரு பாசம், ஒரு நல்ல ஒரு சுவை தரும். ஆகவே ஒரு ஊழியக்காரன் தேவ பிள்ளைகளுக்காக விழித்திருக்கிறபடியால் அந்த தேவ மனுஷன் ஒரு தேவ குடும்பத்தை குறித்து துக்கத்தோடு ஊழியம் செய்யக்கூடாது. அது ஆண்டவற்ற வார்த்தை. அல்லேலூயா. ஒரு விசுவாசிய குறித்து போதகர் என்ன செய்யப்படக்கூடாதா? துக்கப்படாமல் என்னவாக ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, சாந்தகுமாரனை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கு அந்த மகன் வேதனையோடு இருக்கிறான், அவனை நீர் சந்தியும் என்று நான் மகிழ்ச்சியோடு ஜெபிக்கத்தக்கதாக சாந்தகுமாரன் இந்த வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அப்படி இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வெள்ள கீழ்ப்படிய வேணும். ஆமென். கீழ்ப்படிய மட்டுமல்ல, என்ன செய்ய வேணும்? அடங்க வேணும். சொல்லுங்க, என்னங்கோ? அடங்க வேணும். இங்க பாருங்க, வீட்டுல புருஷன் பஞ்சாதிக்கு சண்டை வந்துடும். பிறகு புருஷன் கோவம் வந்து சண்டை முடிஞ்சிடும். ஆனா என்ன முடியாது? சத்தம் நாய் ஒன்றால கலைச்சு கொண்டு போகுது. கூப்பிட்டு கட்டிட்டீங்க, நாய் கீழ் படிஞ்சிட்டது. ஆனா என்ன செய்ய கொண்டு இருக்குது? குலைச்சு கொண்டு இருக்கு. வேற சொல்லுது, கீழ்ப்படியது மட்டுமல்ல, அடங்க வேண்டும். கைத்துக்களை வந்துட்டது, ஆனால் அது கீழ்ப்படியது. என்ன செய்யல? சந்திரமதியக்கா அடங்க. நான் வார்த்தை சொல்லுது, உன் போதகனுக்கு அருமத்துடன் கீழ்ப்படிஞ்சு என்ன செய்? அடங்க. அதுக்கு ஒன்றும் கைகூடாது, அதுக்கு ஒன்றுமே இருக்கிறாது. தேவனுடைய தாசனுக்கு முன்பதாக கீழ்ப்படிவு மாத்திரமல்ல, ஒரு அடக்கத்தையும் ஆண்டவர் விரும்புகிறபடியால் கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களால் விரும்ப முடியாத காரியத்தை போதகர் சொன்னாலும் அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும். ஆமென். அதுக்காக பாஸ்டர் சொல்ற டிவி பாருங்கண்டா பார்க்க கூடாது. நிறைய போதகர் மாதிரி அதை சொல்றாங்க, டிவி பாருங்க. ஒரு ஃபாதர்ட்ட ஒரு அம்மா போன பொழுது அவர் சொல்லி விட்டாராம், இந்த படத்தை பார்ப்புள்ள உனக்கு ஆறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு கீழ்ப்படியாதுங்க. ஆனா தேவனுக்குள்ள ஒரு போதகர் சொன்னால் அதற்கு கீழ்ப்படியுங்க, அடங்குங்க. முடியலையா? தாழ்மையா வந்து சொல்லுங்க, பாஸ்டர் எனக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க சொல்ற காரியம் என்னால இயலாம இருக்கு, ஆக்கள் நின்றபடியா நான் கதைக்கல பாஸ்டர், என்னால முடியாம இருக்கு, இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க கேளுங்க, அவர் சரியான ஒரு வழியை சொல்லுவா. ஆமென் சொல்லுங்க. கடந்த வாரத்தில் ஒரு பிள்ளை எனக்கு முன்னால அழுதது, தன்னுடைய பிரச்சனை, தன்னுடைய வேதனை, தன்னுடைய பாடப்பற்றி. ஆனா உண்மையிலே என்னால ஒன்றுமே சொல்ல முடியவில்லை. எவ்வளவு நெருக்கத்துக்குள்ளாய், எவ்வளவு வேதனைக்குள்ளாய், சோதனைக்குள்ளாய் இந்த சகோதரி ஆண்டவர் கொண்டு போகிறாரே, என்னதான் சொல்ல முடியும்? சில காரியங்களை நீங்கள் தாழ்மையோடு அடக்கத்தோடு சொல்லும் பொழுது போதகருடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளும். ஆமென் சொல்லுங்க. ஸ்ட்ரைக் பண்ணாதீங்க. அல்லேலூயா. சபைக்கு வராம, பாஸ்டரை பார்க்காம, போன் கதைக்காமல், ஆண்டவர்ட்ட காணிக்கையில கொடுக்காம, தசவாங்களை கொடுக்காம எதிர்த்து ஸ்ட்ரைக் பண்ணாதீங்க. கீழ்ப்படிந்து அடங்குங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி வசனத்தை வாசித்து முடிப்போமா? மத்தேயு 10வது அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 10:14. எவனாயிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனான், அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்க.
நியாய தீர்ப்பு நாளிலே நியாய தீர்ப்பு நாளிலே ஆ. அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமரா நாட்டிற்கு நேரிடுவது ஆ. இலகுவாயிருக்கும் என்று அல்லேலூயா மெய்யாகவே சொல்லுங்க. உங்களுக்கு கையெழுத்து சொல்லுகிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. கையெழுத்து சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவர் என்ன சொல்றார்? முதல்ல சொன்னேன், ஒரு ஊழியக்காரனை பார்த்து சொல்றார், நீ எங்கேயாவது போகும்பொழுது யாராவது உன்னை ஏற்றுக்கொள்ள வேணும். ஏற்றுக்கொள்ளாட்டி நீ சண்டை பிடிக்காத, யுத்தம் பண்ணாத, தூசிய தட்டிட்டு வா. நியாய தீர்ப்பு நாளிலே மகா பெரிய வாதை அங்கே உண்டாகும். Yes. அவருடைய அர்த்தம் என்ன? கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். Amen. கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். Amen. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். Amen. கசந்து கொள்ளாதிருங்கள், முறுமுறுப்பு கொள்ளாதிருங்கள், Amen. எதிர் பேசாதிருங்கள், Amen. ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். Hallelujah. கர்த்தர் கொடுத்த போதகரை நேசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த போதகரை மதியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த போதகரை நேசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த போதகருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.